தூரப்பட்டு அழிகாம இருக்கக்கூடிய நம்மளோட கோவை மண்ணின் மைந்தன் ரவிக்குமார் சார். வணக்கம் சார். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா நான் செஷனுக்குள்ள போயிடுறேங்க சார். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 430 பீப்புள் வந்துட்டாங்க. இன்னொரு 70 பீப்புள் வந்துட்டு தான் சார் வர முடியும். இன்கேஸ் உங்களோட செஷன்ல யாராவது கனெக்ட் ஆகாம, உங்க டீம்ல யாராவது நீங்க மெசேஜ் பண்ணி கனெக்ட் ஆகாம இருந்தாங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு தகவல் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம மெட்டாவேல் பிசினஸ்க்குள்ள நம்மளோட வெஸ்டரி வி பூஸ்ட் ப்ராஜெக்ட் உள்ள சைன் அப் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய செஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா, ரொம்ப டெக்னிக்கலாலாம் உள்ள எதுவுமே போக போறது கிடையாது. ஏன்னா இங்க ஒரு 500 பேர் இருக்கோம்னா 500 பேர்ல வெறும் 100 பேர் டு 150 பேர் மட்டும் தான் நம்ம பழைய மக்கள் இருக்கிறோம். மற்றபடி புதுசா வந்த நபர்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான நாலேஜ் நம்ம கொடுக்கும் போதுதான் நம்மளோட வேவ்லென்த்துக்கு அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு போக முடியும். அப்ப அவங்களுக்கு தேவையான செஷனை இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுட்டு மேபி இடையில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் பிசினஸ் நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேட் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளான கம்பேரிசன் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது சங்கடப்படுத்துற மாதிரி இருந்தா ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். டைரக்டா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். அப்போ நான் வந்து இந்த மெட்டாவேல் பிசினஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க சார். இந்த வி பூஸ்ட்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ குரூப்ல சேட்ல போட்டுருக்காங்க, புது மாப்பிள்ளைக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மலர்விழி மேடம், ரொம்ப சந்தோஷம், காலையிலேயே கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம வந்து நான் டைரக்டா என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிட்டு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறேன். எல்லாருமே வந்து ரெடியா இருங்க. ஏன் வந்து மெட்டாவேல் பண்றோம், இந்த மெட்டாவேல் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாவேல் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்? அப்போ நம்ம சந்திரமுகி படத்துல நம்ம வடிவேலு கேட்பாரு இல்லையா, ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதா, இல்ல பேய் வர்றது எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட செஷனை வந்து நம்ம சூப்பரா ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். சார் வீடியோ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா சார்? ஆகுதுங்க ஐயா. ஓகே, இப்போ இந்த மெட்டாவேல் நம்ம எதுக்காக பண்றோம் சார்? மெட்டாவேல் எதுக்காக பண்றோம் நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். மெட்டாவேல் இந்த பிசினஸ் நம்ம பண்றதுக்கு காரணம் நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்திற்காக வேண்டி நம்ம நினைக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து வருமானத்திற்காக வேண்டி மட்டும் இந்த மெட்டாவேல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணல. மேபி நீங்க நினைக்கலாம் சார், நம்ம இல்ல என்ன சார் சும்மா சொல்லிட்டு நாங்க வந்து வருமானத்துக்காக வேண்டி தான் பண்றோம், சும்மா யாராவது பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பா சும்மா யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த வருமானத்தையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாத்துறதுக்காக வேண்டிதான் இந்த மெட்டாவேல்ன்ற ப்ராஜெக்ட் நம்ம சைன் அப் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி சார் நம்மளோட லைஃப் கூட மெட்டாவேல் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். எல்லார் கையிலயும் மொபைல், நம்ம வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் மேபி ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2001, 2, 3 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கையில வந்து மொபைல் இருக்காது, வீட்லயும் பெருசா டெலிபோன் இருக்காது. அன்னைக்கு காதலர்களை இணைச்ச ஒரு கருவி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ₹1 டெலிபோன் கரெக்டுங்களா? அப்ப அந்த டெலிபோன் நம்ம கிட்ட நம்மள இணைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஜஸ்ட் அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது எமர்ஜென்சினா ஒரு காயின் பூத்துக்கு போயிட்டு ₹1 காயினை மட்டும் போட்டு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கீபேட் போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கீபேட் மொபைலுக்கு மாற ஆரம்பிச்சோம். கீபேட்ல இருந்து ஆண்ட்ராய்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு நம்ம மாற ஆரம்பிச்சோம், கரெக்டுங்களா? ஆனா இந்த கீபேடுக்கு மாறும்போதும் ஆண்ட்ராய்டுக்கு மாறும்போதும் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம மாறிட்டோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம லைவ்ல இருக்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சார். இந்த நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு ஐயா ஸ்கிரீன் வரலங்க ஐயா, டிஸ்பிளேயோட அப்படியே நிக்குது. ஓகே, 1 செகண்ட். இப்போ வந்து இப்பதான் வருதுங்க ஐயா. ஓகே சார், ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். அப்போ நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டெக்னாலஜில எடுத்துக்கோங்க சார். இன்னைக்கு நம்ம காமனா என்ன சொல்றோம், வாட்ஸ்அப் இருக்கா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இப்போ காமனா எல்லாருமே ஸ்விக்கி, ஜொமேட்டோல இருந்து ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி, புக் மை ஷோ, இது எல்லா விஷயமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இதோட ஆரம்ப கட்டத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆரம்ப கட்டத்துல இதோட வேல்யூ புரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதையே ஒரு தொழிலா மாத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப நேற்று ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு சடனா ஒரு ஸ்பார்க் ஆச்சு, நம்ம அந்த வெப் 2ல இருந்து எப்படி சார் வெப் 3க்கு மாறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் சார், எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, யூடியூப் வந்து நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மற்ற எல்லா அப்ளிகேஷன்ஸும் எடுத்துக்கோங்க, மக்கள் எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் உள்ள வந்தவங்க அதோட வேல்யூ தெரிஞ்சு அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் நிறைய எடுத்துக்கலாங்க சார். யூடியூப் சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் மதன் கௌரி எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு, பிளஸ் வந்து
நம்மளோட யூடியூப் இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஒரு ஏரியால போய் சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணி அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா வந்து ஒரு விஷயத்த கொடுத்ததான் பாத்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்ற ஒரு சேனல். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க சார். ஆனா அந்த சேனல் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் பாக்குறோம். இப்ப நம்ம சொல்லுவோம், இப்ப அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெகாலயா போக போறோம். மெகாலயால எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிடிலயோ இல்ல யூடியூப்லயோ போய் தேடும் போது அந்த மெகாலயால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லொகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிரப்புஞ்சி போறோம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கவுஹாத்தி ஏர்போர்ட் போறோம்னா கவுஹாத்தி ஏர்போர்ட்லயோ இல்ல சிரப்புஞ்சிலயோ என்ன ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல போய் தேடும் போது அந்த யூடியூப் கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துல இருந்து பேமெண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு டெக்னாலஜி வரும்போது அதுல அடாப்ட் பண்ணி அதுல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்னன்னு பார்த்து உள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இவங்க எல்லாமே வெப் டூல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள விட கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார், ஓவர் அட்வான்ஸ்டு பொசிஷன்ல இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதாவது இந்த பிளாக் செயின், இந்த மெட்டாவர்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த என்எஃப்டி, இந்த 4 விஷயத்திலயுமே யாரு வந்து முன்னோடியா இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களோட என்டையர் லைஃபும் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுல லிவிங் எக்ஸாம்பிள் நான் பேசிக்கா என்னைய நான் சொல்வேன். நான் கிட்டத்தட்ட 2019 எண்டிங்ல வந்து இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி இதை பத்தி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது சார் ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு, எப்படா பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. ஏன்னா 2019-20 அந்த பிளாக் செயின் கிரிப்டோ நான் படிக்கும்போது 2020 பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்கும் சேர்ந்து இந்தியாக்குள்ள கிரிப்டோ கரன்சி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை வந்து விதிச்சாங்க. ஆனா 2021 அது மேல இருந்த தடையை நீக்கிட்டாங்க. ஏன் அது மேல இருந்த தடையை நீக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாக்குள்ள கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இந்தியாக்குள்ள கிரிப்டோ கரன்சி, இந்தியாக்குள்ள மட்டும் இல்லைங்க சார், உலகளாவிய வர்த்தகத்துல கிரிப்டோ கரன்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஒருத்தருக்குமே கிடையாது. ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்குன நபராலேயே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால 2021 பாத்தீங்கன்னா அது மேல இருந்த தடைகள்லாம் நீக்கிட்டாங்க. 2021 வருஷத்திலேயே வந்து நம்பிக்கை இணையம் அப்படின்ற பேர்ல எடப்பாடியார் அவர்களுடைய கவர்மெண்ட்லயே இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய பிளாக் செயின் எல்லாமே அடாப்ட் பண்ணாங்க. இந்த கதையெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட், ரைட்டுங்களா? ரைட், ஓகே. அப்ப இந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்ல நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். 2021-22 இந்த டைம் ஃபுல்லா டெய்லி உட்காந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, பிளாக் செயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிளாக் செயின்ல வந்து டிரான்சாக்ஷன் ஹேஷ்னா என்ன, சென்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ரிசீவர் சைட்ல எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து அதை என்கிரிப்ட் பண்றாங்க, டிரான்சாக்ஷன் ஹேஷ்னா என்ன, நோடுனா என்ன, பிளாக்னா என்ன, நான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய டைம் இருக்கும்போது, ஏன்னா கொரோனா டைம்ல வேற வேலை என்னங்க, அந்த டைம்ல உட்காந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 2022 நான் டிசைட் பண்ணேன் என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இந்த பிளாக் செயின், இந்த கிரிப்டோ, இந்த ஃபீல்டு தான் மிகப்பெரிய அளவுல வளர போகுது. அதோடைய பிகினிங் ஸ்டேஜ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ என்டையரா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடுன்னு சொல்லிட்டு 2022 முடிவு பண்ண பூபதியோட லைஃப் ஸ்டைல் 2026 360 டிகிரி கோணத்துல டோட்டலா மாறியாச்சு. அப்போ நான் என்னைக்கு வந்து அந்த பிளாக் செயின் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கு சைமல்டேனியஸா எனக்கு சைமல்டேனியஸா வேற பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே இண்டஸ்ட்ரியில சொல்ல போனா எனக்கு இந்த பிளாக் செயின் கிரிப்டோங்கிற இந்த விஷயத்தை கொடுத்த நபர் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆக்சுவலா இப்ப லைவ்ல இல்ல. அவர் வந்து ஒரு கேட்டரிங் காலேஜோட ஓனர், திருச்சியில இருக்காரு, என்னுடைய பழைய நண்பர். ஆனா இன்னைக்கு அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கிடையாது. அதுவும் இல்லாம வேற தவறான கான்செப்ட் எல்லாமே பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. ஆனா நான் கரெக்டான கான்செப்ட் வரணும்னு சொல்லிட்டு, அதான் சொல்ல ஓடு மீனோட உருமீன் வர காத்திருக்குமான் கொக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டான கான்செப்ட் கையில கிடைச்சோனையும் அதை கொத்தி கரெக்டா தூக்குனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்மளோட என்டையர் லைஃப் ஸ்டைலும் மாறியாச்சு. சரி, ஓகேங்க சார். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஏன் சார் மெட்டாவேல் எடுத்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாவேல் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல சார். நம்மளுடைய என்டையர் ஜென்ரேஷனையே அடுத்த கட்ட இன்டர்நெட் வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த மெட்டாவேல் அப்படின்றது. இப்போ இந்த மெட்டாவேல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது வந்து விஸ்டரி அப்படின்ட்டு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? அப்ப இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது என்னன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிட்டி பில்டிங் அந்த டைம்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய டெவலப்பர் லாடோ வந்து ப்ராஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜில டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல முன்னாடி டிஎன்எஸ்ல டிராவல் பண்ண நபர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 12 லெவல் என்ட்ரி இருக்கும். அந்த 12 லெவல் என்ட்ரிக்கும் நீங்க கம்யூனிட்டி பில்டு பண்ணும்போது 90% ஆஃப் தி பேமெண்ட் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா WDEX அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து WDEX அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க சார். WDEX அப்படின்றது வேல்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்.
எதுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் சார்? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கிரிப்டோ இருக்குதுன்னா அது இன்னொரு கிரிப்டோவோ உங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நேரடியா ஒரு கரன்சியை வந்து நேரடியா இந்தியன் ருப்பியாவோ இல்ல ஃபியட் கரன்சியாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய மெட்டாவைல் எக்கோ சிஸ்டம்ல நம்மளுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய மெட்டாவைல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட ஓன் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பாலிகன் பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடிய எக்ஸ்சேஞ்ச். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ராயல் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ராயல் ட்ரிக்ஸ் ஆக்சுவலி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், ராயலா ட்ரிக்ஸ் இருக்கு, ராயல் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி NFT பேஸ்ட் ப்ரோக்ராம் தான். நம்ம TNSல மேக்ஸிமம் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ண பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டா ராயல்டி NFT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. இது எப்ப கொடுத்தாங்கன்னா 2022ல இந்த மெட்டாவேல் அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அந்த ஒரு ஷார்ட் டைம்ல அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே NFTன்ற ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அந்த NFT நம்ம கம்ப்ளீட் லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கான மேக்ஸிமம் காஸ்ட் வந்து ஒரு $20,000, ஒரு 18-19 லட்ச ரூபாய் அன்னையோட காஸ்ட் ஆச்சு 12 லெவல் ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஆனா 12 லெவல் ஆக்டிவேட் பண்ண எல்லாருக்குமே அதே 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள NFT கிடைச்சது. எப்ப நினைச்சாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ல வித்துட்டு கேஷை மாத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதை ஹோல்டு பண்ண மக்களுக்கு இது வரைக்கும் 16 மாசம் டோட்டலா சேர்ந்து ராயல்டி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. அந்த ராயல்டி டிஸ்ட்ரிபியூட் ஆன லைவான வீடியோ, லைவான ப்ரூஃப் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. மிஸ்டர் தமிழரசன் கீழே வந்து பாத்தீங்கன்னா சந்திரா மேடமோட பேர் இருக்கு பாருங்க. 52,000 கேரளால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு 1 lakh சம்திங்ல இன்கம் எடுத்திருக்காங்க. 1,06,000. இவர் கோவிந்த் ப்ரோ நிறைய பேருக்கு நம்ம பழைய லீடர்ஸ்க்கு தெரியும். ஷிபின் சிவன் இவர் வந்து ஷிபின் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் சார், ஷபீர் சார் எந்த ஈவெண்ட்ல இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க. மெட்டா ஸ்பேஸ் அப்படின்ற பேர்ல அவரோட டீமை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி லைவ்ல ராயல்டி எடுத்த பீப்புள் வந்து ஏகப்பட்ட பீப்புள் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருந்தாங்க. இது போக யுனைட்வர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டும் நம்ம கிட்ட லைவ்ல இருந்துச்சு. ஓகே, சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஸ்டரி. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விஸ்டரியில வந்து 2-3 விஷயங்கள் இருக்குங்க சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வி அகாடமின்னு சொல்லிட்டு, இதை பத்தி ஆல்ரெடி அங்குசக்திவேல் சார் ஒரு செஷன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாரு. வி அகாடமின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டாவேலோடைய சொந்தமான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க எப்ப நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் நீங்க போய் எடுத்துக்கலாம். அந்த வி அகாடமியில உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோனா என்ன, பிளாக் செயின் என்ன, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன, டீசென்ட்ரலைஸ்னா என்ன, ஒரு வேலட்னா என்ன, ஒரு வேலட் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு வேலட்ல இருந்து இன்னொரு வேலட் அசட்டுக்கு எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்ண அசட் கரெக்டா ரீச் ஆயிருக்கா இல்லையாண்டு எப்படி ஒரு பிளாக் செயினோட எக்ஸ்ப்ளோரர்ல போய் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் வி பூஸ்ட பத்தி, NFT பத்தி, மார்க்கெட் பிளேஸ பத்தி, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி உங்களுக்கு ஒரு என்டையர் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸோடைய கம்ப்ளீட் நாலேஜும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட வி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சிலபஸ் இருக்கும், சிலபஸ்க்குள்ள ப்ராப்பரான கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சம்மரி கொடுப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ற மாதிரி முடிச்சு நீங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கான NFT சர்டிபிகேட்டாவே கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 டிகிரி ஹோல்டரா இருக்கேன் சார். ஒரு BE கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்கேன், as well as MBAவும் படிச்சிருக்கேன். அந்த 2 டிகிரியும் என்னால எடுத்துட்டு போய் விற்க முடியுமா என்னன்னு கேட்டீங்கன்னா அடமானம் கூட வைக்க முடியாது. ஏன்னா அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி பீரோல அமைதியா தூங்கிட்டு இருக்குது. பட் இந்த NFT வந்து இந்த வி அகாடமியில கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் NFT-ய யார் சொன்னாலும் சொல்ல முடியாது, வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. NFT மார்க்கெட் பிளேஸ்ல வித்துட்டு கேஷா மாத்தக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுக்கு வந்து உருவாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாச்சு. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி இந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க சார் ஓடிட்டு இருக்குது? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய நியர்பை எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 475 பேர் இருக்காங்க. இந்த 475 பேர்ல மினிமம் ஒரு 100 பேர் 150 பேருக்கு கிரிப்டோனா என்ன, பிளாக் செயின் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்கும். ஆனா நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோனா என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் இன்னுமே இருக்காங்க சார். ஏன்னா இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்த ஏன்னா பிளாக் செயினோட அப்ளிகேஷன்ல நம்ம ஊருக்கு முதல் வந்து சேர்ந்தது கிரிப்டோ கரன்சி தான். கிட்டத்தட்ட 2017-18 எல்லாமே நம்மளுக்கு வந்து அதோடைய அவேர்னஸ் கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பிட்காயின் வெறும் 30,000 ரூபாய் கிடைச்சு சார். ஒழுக்கமா ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி அப்ப பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் கான்செப்ட்ல என்ன பண்ணோம்னா ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி மாருதி சுசுகி பலினோ ஒரு வயலட் ஒரு இண்டிகோ ப்ளூ கலர்ல ஒரு கார் ஒண்ணு எடுத்தோம். 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு 30,000 ரூபாய் மெயினுக்கு ஒரு 10 பிட்காயின் வாங்கி வச்சிருந்தா கூட இன்னைக்கு அதோட ரேட்டு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். ஆனா அந்த கார் என்னாச்சு, கார் கடைசியில ஸ்கிராப்புக்கு தான் போச்சு. 4 இடத்துல கொண்டு போய் சாத்துனதுல கரெக்டுங்களா? அப்ப அந்த டைம்ல அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா இந்த டைம்ல அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு கிரிப்டோவை பத்தியும், பிளாக் செயினை பத்தியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பத்தியும்
டீடைல்டான ஒரு நாலேஜ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 1000த்துல மீறி போனா ஒரு 5 பேர் 10 பேருக்கு மேல யாருக்குமே இந்த நாலேஜே கிடையாதுங்க சார். எல்லாமே ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து கேஷா மாத்த முடியுமா, நீங்க வந்து கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஆக்சுவலா ஒரு விஷயம், நம்மளோட விஜய் சார் வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி எடுத்த செஷன், போன வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஒரு செஷன்ல சொல்லியிருந்தாரு டூஸ் அண்ட் டோன்ஸ். அதாவது நீங்க வந்து வெளியே போயிட்டு கிரிப்டோ சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி கிரிப்டோ அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நல்ல விஷயங்களும் நடந்திருக்குது, தவறான விஷயங்களும் நிறைய நடந்திருக்குது. அப்ப யாருமே நம்ம கூட அசோசியேட் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்டான விஷயம் தான். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாக்குள்ள வந்து கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. செப்டம்பர் 2025லயே பாத்தீங்கன்னா FIU, அதாவது பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை என்ன நிதித்துறை அமைச்சகம், பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உருவாக்குது, பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த FIU-க்கு கீழே கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் சொன்னா கிரிப்டோ கரன்சியை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் ஆகட்டும், வசிரக்ஸ் ஆகட்டும், காயின் டிசிஎஸ் ஆகட்டும், கூகாயின் ஆகட்டும், கேட்.io, எந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட KYC கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து USDT வாங்குறாங்க. சார் எங்கிட்ட Web20 தான் எனக்கு கிடைக்குது. சோ இது வந்து நான் யாருக்கு சொல்றேன்னா, முக்கியமான லீடர்ஸ், நம்ம இன்க்ளூடிங் நம்ம போர்ட் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸா நான் சொல்றேன். யாரும் தவறான புரிதலை எடுத்துக்க வேண்டாம். நீங்க இந்த இடத்துல வந்து சார் இந்த மாதிரி Web20 தான் கிடைக்குது, எனக்கு நீங்க மாத்தி தர்றீங்களா, நம்ம வந்து பாலிகன் நெட்வொர்க்குக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா மாத்தி தரது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா மாத்தி தந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டேட்டாவும் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து நம்மளோட மத்த டீம்ல இருந்து யாராவது ஒரு லீடர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு வந்து Web20 வந்து Web20 தான் கொடுப்பாங்களா, மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு ஒரு $5000 மாத்தி தரேன்னு வச்சுக்கோங்களேன். FIU யூனிட் என்ன தெரியுமா நினைச்சுக்கும், பூபதின்ற பையன் 5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப ட்ரேட் பண்ணி இருக்கிறான், 5 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது, போடுறா ஒரு 30% டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபாய் நம்ம தலையிலேயே கட்டிடுவாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தயவு செஞ்சு உங்களோட யூடியூப் போயிட்டு இல்ல வந்து ChatGPT போயிட்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெஸ்ட்னு அனலைஸ் பண்ணிட்டு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பினான்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு அதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க், அதாவது ஒரு பிளாக் செயின்ல இருந்து இன்னொரு பிளாக் செயினுக்கு வந்து கரன்சியை கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு நீங்க செல்ஃபாவே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒருவேளை புதிதாக வந்த நபர்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நம்ம ஐடி போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 லெவல் ஐடி போடுறோம், ஒரு 55,000க்கு ஐடி போடுறோம், இல்ல வந்து ஒரு 5 லெவல் பிசினஸ் எடுக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 3,80,000 சம்திங் நம்ம ஆக்டிவேட் பண்றோம், நம்ம லீடருக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம்னா சார் யாருக்கும் வந்து நம்ம பேமெண்ட் கொடுக்க போறது கிடையாது. நம்ம கையில USDTயோ இல்ல மத்த கிரிப்டோ கரன்சியோ நம்ம கிட்ட கிடையாது. அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்காக வேண்டி நம்மளோட அப்ளைன் கிட்ட நம்ம வந்து பேமெண்ட் அனுப்புறோம். அந்த பேமெண்ட்டுக்கு உண்டான USDT அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ப இதோட சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, வேர்ல்டு வைடா இந்த கிரிப்டோ கரன்சியோட பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம் நீங்க வந்து அக்கௌண்ட்ல தான் மாத்த முடியும், பட் வந்து உங்களால ஃபியட் கரன்சியா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2024லயே இந்த கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சியா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பண்ணியிருக்கிறோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3வது ப்ராஜெக்டான ஹோலிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். இதை பத்தி டெப்தான டீடைல்ஸ் நாலேஜ் வந்து அப்கமிங் டேஸ்ல நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா கொடுப்போம். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய மெட்டாவர்ஸ்ல நம்மளுடைய அவதார், நம்மளோட உருவத்தின் கூட நம்மளுடைய டிஎன்ஏவை கனெக்ட் பண்ணி அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்டை பேக்எண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாரு சார் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன். அவரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டாக்டர் டிமிட்ரி செபனோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ்லயே இருக்குது பாத்தீங்களா, ஹோலிவர்ஸ் பயோ ஹேக்கிங் இன்டர்வியூ வித் டாக்டர் செபனோவ். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்புக்கு ஒரு 12 ஆர்டிகிள் எழுதி அந்த 12 ஆர்டிகிளுமே ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்கின உலகத்தோடைய லீடிங் டிஎன்ஏ ரிசர்ச் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்டான டாக்டர் டிமிட்ரி செபனோவ். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோலிவர்ஸ் அப்படின்ற நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக பேக்எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய MLM லீடர்ஸ்லாம் உட்காந்து நம்மளோட பிசினஸ் ஆப்ரேட் பண்ண கிடையாது சார். அதாவது நாடி நரம்பு சத புத்தி டெக்னாலஜி வெரி ஊர் போன ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம் தான் பேக்எண்ட்ல இருந்து நம்ம
நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. இந்த நபரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்டப் பண்ணோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோவை கேஷா மாத்தக்கூடிய இடம் நான் வந்து லைவ்ல நான் பார்த்துட்டு வந்து வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா துபாயில் இருக்கோம். நமக்கு பின்னாடி வந்து ஒரு லொக்கேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சென்சவ் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன வகையான கிரிப்டோ கரன்சிஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை வந்து ஃபியட் லைவாக மாற்றி இருக்காங்க. கிரிப்டோவை கேஷமாக மாற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கான லைவ் லொகேஷன் இந்த இடத்துல இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்தியாவில் இதே மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து உங்களுடைய கிரிப்டோவை கொடுத்துட்டு கேஷாக மாற்றக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். ஸோ அதை நோக்கின பயணத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஹோலிவர்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரம் கிரிப்டோவுக்கு வாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கான அசட்டை கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ. இது வந்து ஆக்சுவலி துபாய் விசிட் பண்ணும்போது அங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லைவான ஒரு அப்டேட் சார். ஆக்சுவலா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி சாதாரணமான ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இடமும் சாதாரணமான ஒரு இடமும் கிடையாது. நம்ம பேக்கெண்ட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளும் சாதாரணமான பீப்புள் கிடையாது. அந்த டிமிட்ரி செபனோவை நேர்ல நீங்க பாத்திருக்கீங்களா சார்? எக்ஸாக்ட்லி அவர் நேர்ல பார்த்து ஒரு வீடியோவும் அவர் மூலமா நம்ம எடுத்திருக்கோம். Hello guys, this is Bhupati and this is our DNA research specialist Dr. Dimitri Chepasnov. Am I right? A pleasure. Yeah, absolutely right. Sir is actually doing a good job for our community and for our team. So we are going to travel with this leader and he will make everything possible to achieve great levels with Holivers. Thank you, brother. Absolutely. Right. Yeah, sounds great. Thank you. Keep following. Jai Holivers. Jai Holivers. Forever. வணக்கம். சோ இந்த மாதிரிதான் ஒரு விஷயத்த நம்ம டிராவல் பண்ணி அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. அப்போ சூப்பரான ஒரு இடத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரைட்டு சார், இதெல்லாம் நம்ம வச்சு என்ன சார் பண்ண போறோம்? இப்ப பி போஸ்ட்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வாங்கி ஐடி ஒண்ணு போட்டாங்க. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் கொட்டுன்னு சொன்னாங்க. அது கொட்டுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன? இதை ஏன் நம்ம பண்றோம்? அதாவது வி பூஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வி பூஸ்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெகுலரா மக்களோட மைண்ட்ல யூஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். இன்னைக்கு எப்படி வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்காக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:35 to 7:35 ஒரு 7:30 மணி ஆச்சு. இந்த 7:30 மணி டைம்ல நம்ம எல்லாமே அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜூம் அட்டன் பண்றோம். இந்த இடத்துல வந்து இதை ஹோஸ்ட் பண்றது சையத் ஹாரிஸ்ன்றவர் ஹோஸ்ட் பண்ணி வச்சு ஹோஸ்டா உட்கார்ந்து இருக்காரு. பூபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கிற நானு உங்ககிட்ட நான் இதை வந்து நான் என்னுடைய இடத்துல உட்காந்து, நீங்க எல்லாமே உங்களோட இடத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. பட் நம்ம எல்லாமே வந்து என்னதான் வந்து லைவ்ல கனெக்ட் ஆனாலும் நேர்ல உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனா இதுவே ஒருவேளை நம்ம கையில எல்லாமே வந்து VR கிளாஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவைஸ் மாட்டிக்கிட்டு நம்ம வீட்லயே உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த மீட்டிங்கை லைவா உட்கார்ந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். அப்ப அந்த லைவ் மீட்டிங்ல என்ன நடக்கும்? நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்துல போயிருப்போம். அந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து காமனா ஒரு இடத்த புக் பண்ணோம். இப்ப எப்படி வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் அப்படின்னா ஒரு மீட்டிங் ஹாலை நம்ம புக் பண்றோம். சேலத்துல ஒரு மீட்டிங் ஹால்னா மீட்டிங் ஹாலை நம்ம புக் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் மாதிரி ஒரு மீட்டிங் ஹாலை புக் பண்ணி அந்த இடத்துல நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைவான ஒரு வீடியோ லைவ்ல உட்காந்து நம்ம எல்லாமே பக்கத்துல உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெட்டாவர்ஸ் மூலமா இந்த மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் சார். அப்ப அந்த மெட்டாவர்ஸ்ல நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மீட்டிங்ஸ் நடக்குதுன்னா அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்எஃப்டியா இருக்கும். இப்பதான் ஆக்சுவலா மேட்டருக்கே நம்ம வர்றோம். மெட்டாவர்ஸ்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் NFT அப்படின்ற ஒரு விஷயங்கள் தேவை. அப்போ ஒரு மீட்டிங் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டிங் ஹால் வந்து ஒரு வகையான என்எஃப்டியா இருக்கும். மீட்டிங் ஹால்ல சேர் போட்டிருக்காங்க, அந்த சேர் ஒரு வகையான என்எஃப்டியா இருக்கும். சேருக்கு மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர் கார்பெட் போட்டிருக்காங்க, அது ஒரு வகையான என்எஃப்டியா இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி டேபிள் இருக்குதா, அது ஒரு வகையான என்எஃப்டியா இருக்கும். அந்த டேபிளுக்கு மேல வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்களா, அந்த வாட்டர் பாட்டில் பக்கத்துல ஒரு நோட் பேட் வச்சிருக்காங்களா, நோட் பேட் பக்கத்துல ஒரு பேனா வச்சிருக்காங்களா, எல்லாமே என்னவா இருக்கும்? NFT ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப அது மட்டும் இல்லாம அது மட்டுமே என்எஃப்டியா இருக்கும். நம்ம கையில இருக்கக்கூடிய வாட்ச், நம்ம கையில இருக்கக்கூடிய ரிங்கு, கையில இருக்கக்கூடிய பிரேஸ்லெட், கழுத்துல இருக்கக்கூடிய செயின். இப்ப நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவதாரை வந்து எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நான் விஜயகாந்த் கலர்ல இருக்கிற நானு, இதே நான் மெட்டாவர்ஸ்குள்ள நான் போனேன்னா MGR கலர்ல மாறுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் அது கிரியேட் ஆகும். அதுவும் NFT ஃபார்மேட்ல தான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே NFTஸ்ல வந்து பண்ண முடியும் சார். அப்போ இந்த மெட்டாவர்ஸ்ல உள்ள டிராவல் பண்றதுக்கு NFTன்ற ஒரு விஷயம் தேவைங்கிற மாதிரி இந்த விபோஸ்ட்ங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள சைன் அப் பண்ற ஒவ்வொரு நபரும் NFT அச்சீவர்ஸா மாறுறதுக்கு உண்டான சோர்ஸை தான் நம்ம இடத்துல உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போ லேடோ வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மட்டும் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கல சார். நம்மளுடைய என்டையர் ஜெனரேஷனையும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்தி கொண்டு போறாரு. அந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம விபூஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த விபூஸ்ட் ப்ராஜெக்ட்ல NFT அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப NFTனா என்ன, அது எப்படி இருக்கும்?
அப்படின்றத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க சார். இது கொஞ்சம் டெப்தான டாபிக், கொஞ்சம் தெளிவா உட்காந்து கவனிங்க. இது வேற வரைக்கும் இந்த பூபதி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த பையன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சு, நம்ம அடுத்த செக்மெண்ட் நோக்கி மூவ் பண்ணலாம், நீங்க லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற கமெண்ட்டை உங்க சாட் பாக்ஸ்ல கொடுங்க சார். ஓகே சார், ஆல்மோஸ்ட் 100 பேருக்கு மேல அந்த ஓகேங்கிற கமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே பெர்ஃபெக்ட், ஓகே ஜி, ஓகே 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 ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் தான். இந்த இடத்துல யாரெல்லாம் லைவ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஓகே சொல்றது கிடையாது. அப்பப்ப கேப்ல தண்ணி குடிச்சுக்கிறது, டீ காபி ஸ்நாக்ஸ் போய்க்கிறது, ஜஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணும் இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மாதிரி இந்த ஒரு பிரேக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம NFT அப்படின்ற ஒரு மேட்டருக்கு நம்ம வருவோம். இப்போ NFTல என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, NFTனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. NFT, a non-fungible token, is a unique digital asset stored on a blockchain. அதாவது NFTன்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்செயின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு டிஜிட்டல் அசெட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின், எத்தீரியம் மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வேற எவ்ரி காயின் இஸ் இன்டர்சேஞ்சபிள். அந்த லைனை மட்டும் நோட் பண்ணுங்க சார். அந்த டாப்ல இருக்கக்கூடிய 3வது லைன், அன்லைக் கிரிப்டோ கரன்சிஸ் சச் அஸ் பிட்காயின் ஆர் எத்தீரியம் வேர் எவ்ரி காயின் இஸ் இன்டர்சேஞ்சபிள். அதாவது என்னன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியா நம்மளால மாத்திக்க முடியும். ஏன்னா கிரிப்டோ ஒன் ஆஃப் தி டிஜிட்டல் அசெட் தான், ரைட்டுங்களா? ஆனா each NFT is one of a kind and cannot be replaced by identical token. இப்போ நம்ம ஒரு USDT, இப்போ நம்ம ஐடி போடுறதுக்கே நம்ம என்ன பண்றோம், USDT வாங்குறோம், அதை வந்து செஸ்காயினா நம்ம வந்து மாத்துறோம். செஸ்காயின் வச்சிருக்கிறத இன்கமா மாத்துறதுக்கு USDT நம்ம மாத்துறோம். ஆனா NFT பொறுத்த வரைக்கும் ஒரு NFT உங்களால இன்னொரு NFT மாத்த முடியாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அன் NFT? NFT எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மெயினா ஒரு ஓனர்ஷிப்பும், ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு யூனிக்னஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆர் பிசிக்கல் அசெட். அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூகுள்ல போயிட்டு MS தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை வந்து நம்ம டைப் பண்றோம், ஒரு இமேஜ் வந்து நம்ம தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ் யாரு நினைச்சாலும் டவுன்லோட் பண்ண முடியும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஓனர்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? ஆனா இதுவே உங்க கையில ஒரு NFTயா இருந்துச்சுன்னா அந்த NFTக்கான ஓனரே யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். அதாவது ஆக்சுவலா நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதை நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். அப்போ அந்த NFTன்றதுக்கான ஓனர்ஷிப், அதாவது இப்போ உங்க கையில ஒரு NFT இருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து யாராவது ஒருத்தர் இருக்காங்க, யார் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி தெரியும் வந்து பாலசுப்ரமணியம் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாலசுப்ரமணியம் சாருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. பின்னாடி பாலசுப்ரமணியம் கோலச்சியஸ் திருப்பூர்காரரு தலைவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. இப்ப இந்த இமேஜையே நம்ம பாலசுப்ரமணியம் சார் நினைச்சாருன்னா ஒரு NFT கிரியேட் பண்ணிட்டு அதை பிளாக் செயின்ல லான்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் இவரே கிரியேட் பண்ண முடியும். அந்த NFT இவரே நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ல மார்க்கெட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா NFT அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய வகையான NFTs இருக்குது. நான் இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலா ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப டெப்தா நம்ம போனோம் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். Why do people buy NFTs? எதுக்காக வாங்குறாங்க? பை சம்திங் யூனிட். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே. இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க, அதாவது லேடிஸ் சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட NFTயே ஒரு வகையான லேடிஸ் சைக்காலஜி தான். ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கலர் கலரா விதவிதமா பாருங்க. ஸ்ரீதா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைக்ஸ் கொடுக்குறாங்க. மேடம் கண்டிப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா நபர்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா வாங்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா NFTன்றது. ரேர் டிஜிட்டல் ஐட்டம்ஸ் சப்போர்ட் கிரியேட்டர்ஸ் டைரக்ட்லி. அதாவது என்னன்னா, நம்மளுக்குன்னு வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஆர்டிகல் நம்ம பாக்குறோம், இல்ல வந்து ஹேண்ட்மேடு ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு இங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் திங்களூர்ன்ற ஒரு ஏரியால வந்து போயிட்டு நேத்து பிரசன்டேஷன் கொடுக்கும். பிரசன்டேஷன் கொடுக்க போன இடத்துல வந்து ஒரு கூண்டு வச்சு அந்த கூண்டுக்குள்ள டிஃப்ரெண்டா நிறைய வந்து ஸ்டாச்சுஸ் மாதிரி எல்லாம் நிறைய வச்சு அதுக்குள்ள இந்த சைடு ஒரு கிளி, இந்த சைடு ஒரு கிளின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கிளியை வச்சிருந்தாங்க. அப்ப இதை பார்க்கும்போதே நான் அந்த போட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சேன். அப்ப எங்க மேடம் என்னன்னாங்க, இது டிஃப்ரெண்டா இருக்குப்பா, இதை நம்ம கண்டிப்பா வாங்கணும், நம்ம வீட்லயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக வேண்டி மக்கள் நிறைய பேர் NFT வாங்குவாங்க. அப்ப அந்த NFT வாங்க விற்கக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓகே, imagine an artist create one digital painting that they mint it as NFT on blockchain.
ஓகே, பட் ஒன்லி தி வேலட் தட் ஒன்ஸ் NFT கேன் ப்ரொவைட் ஓனர்ஷிப். சார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சார், யார் வேணாலும் NFT கிரியேட் பண்ணலாம், அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ஆனா அந்த NFTக்கான ஓனர் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த NFTயோட டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த இமேஜ்ல பாக்குறேன். இது உங்களுக்கு வந்து கிளியராவே இருக்கும். அதாவது டைப் ஆஃப் NFT அந்த பர்பஸ். ஸோ நிறைய வகையான NFTs இருக்கு சார். ஆர்ட் NFTன்னு ஒன்று இருக்கு, கலெக்டிபிள் NFTன்னு ஒன்று இருக்கு, கேமிங் NFT, மியூசிக் NFT, வீடியோ NFT, யூட்டிலிட்டி NFT, டிக்கெட் NFT, ரியல் எஸ்டேட் NFT, ஐடென்டிட்டி கார்டு, ஐடென்டிட்டி ஆர் சர்டிபிகேட் NFT. இவ்வளவு வகையான NFTs இருக்குது. ரைட், ஓகே. இவ்வளவு வகையான NFTs வச்சு என்ன சார் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ட் NFT, டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் கிரியேட்டிவ் பீசஸ். அதாவது என்னன்னா ரெப்ரசன்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் ஒரிஜினல் டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட்டட் பை ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, மோனலிசாவோட ஓவியம் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து ஒருத்தர் NFT கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பீப்பிள், கிரிப்டோ பன்ஸ், ராபிள் ஆர்ட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹெல்ப்ஸ் ஆர்டிஸ்ட் செல் ஒரிஜினல் ஆர்ட் டைரக்ட்லி டு கலெக்டர்ஸ் அண்ட் ஏர்ன் ராயல்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனலிசாவோட பெயிண்டிங் இருக்குது அப்படின்னா, அந்த மோனலிசாவோட பெயிண்டிங்க்கு வந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா ராயல்டி கிளைம் பண்ண முடியும். ஆனா அந்த இமேஜ் வந்து பிசிக்கலா இருந்ததுன்னா ஒருத்தர்கிட்ட சார் இமேஜ் கிடையாது, அந்த பெயிண்டிங் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு ஒரு மியூசியம்ல ஒருத்தரோட ஓனர்ஷிப்ல தான் இருக்கும். அதை பார்த்துட்டு போறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம ராயல்டி கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒன்னும் இல்ல, துபாயில எடுத்துட்டீங்கன்னா பூர்ஜ் கலிஃபா இருக்குது. பூர்ஜ் கலிஃபால வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க வரக்கூடிய மக்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு வரப்போறது வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ராயல்டி பேமெண்ட்ஸ் வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ராயல்டி கிளைம் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிபிள் NFTs. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் பாருங்க, இது வந்து ஆக்சுவலா ஏபின்னு சொல்லுவாங்க. ஏப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கோட இமேஜ் தான். இதுலயே பல வகையான NFTs இருக்குது. இதை நான் உங்களுக்கு லைவான மார்க்கெட் பிளேஸ்ல அடுத்த பேஜ்ல நான் காட்டுறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குரங்கு பொம்மை, பூனை பொம்மை. நம்ம வடிவேல் வந்து போக்கிரி படத்துல போய் கேட்பார் இல்லைங்களா, கடையில சண்டைக்கு முன்னாடி வாசுறுதி போலான்றதுக்கு முன்னாடி, அந்த குரங்கு பொம்மை என்ன சார் வேலை, கண்ணாடி சார் அது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆர்ட்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. சோ நான் சொன்ன மாதிரி போர்டு APE யாஸ்ட் கிளப், இதுதான் வந்து நான் உங்களுக்கு அடுத்து நான் காட்ட போறேன். பாருங்க, அதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்ட் ஃபார் கலெக்டிங் ரேர் ஐட்டம்ஸ், பில்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஷோயிங் மெம்பர்ஷிப் இன் எக்ஸ்க்ளூசிவ் குரூப்ஸ். அதாவது இதெல்லாம் வச்சிருந்தா ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இவ்வளவு கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ நான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90s கிட். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 50 காசு, 1 ரூபா 2 ரூபாய்க்கு பின்னாடி அந்த நேஷனல் அதான் அசோகா எம்பளம் போடாம டிஃப்ரெண்டா ஏதோ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட போட்டோ, இல்ல வந்து கப்பலோட்டிய தமிழனோட போட்டோ, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கலெக்ட் பண்றது வந்து என்னோட ஹாபியா இருந்துச்சு. அதாவது விவரம் தெரியாத வயசுல. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா. இப்ப இந்த விஷயத்த நான் வந்து ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காயின்ஸ் கலெக்ட் பண்ணதுல எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல நம்பர் 1 டைப் பண்ணுங்க. எவ்வளவு பேர் இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். நம்ம மட்டும் தான் 90s கிட்னு நினைச்சு ஏகப்பட்ட 90s கிட் உள்ள இருப்பாங்க போல இருக்கு. புஷ்பராஜ் சார்லாம் 90s கிட் கேட்டீங்களா, நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவர் 2K கிட். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி காயினோடைய கலெக்ஷன்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம். அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு சத்தியமா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு அது ஒரு ஹாபியா இருந்துச்சு, ஒரு பழக்கவழக்கமா இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அது இல்லாம நான் கடந்து வந்த பாதைகள், ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல நான் எதுவும் பண்ணது கிடையாது. சாரி, இந்த ஏஜ்ல இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இப்ப பார்லேஜில வந்து பாத்தீங்கன்னா சக்திமானோட ஸ்டிக்கர் கலெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் கலெக்ஷன்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேர்த்து வைப்போம். அதுக்காகவே பார்லேஜி பிஸ்கட் வாங்கி சக்திமான் ஸ்டிக்கர் வாங்கி நம்ம பீரோல ஒட்டின காலமெல்லாம் இருக்குது. கரெக்டுங்களா. அதே மாதிரி கிரிக்கெட் கார்டு கலெக்ட் பண்றது, ரேப்பர்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு கலெக்ஷன் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த கலெக்டிபிள் NFT அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் NFT. கேமிங் NFTன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளேயர்ஸ் ட்ரூலி ஓன் ட்ரேட் ஆர் செல் இன் கேம் ஐட்டம்ஸ் அவுட் சைட் தி கேம். அதாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியை பத்தி அவேர்னஸ் நம்ம நிறைய பேருக்கு கிடையாது. ஏன்னா மெட்டாவர்ஸ்லயே பேசிக், அதாவது மெட்டாவர்ஸுக்குள்ள உள்ள வர எல்லாருமே 80 to 90% இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்காக வேண்டிதான் சார் உள்ள வர போறாங்க அப்கமிங் டேஸ்ல. அப்ப நீங்க ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி டோக்கன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ஒரு தீம் பார்க் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கோம்,
நம்மளோட பிளாக் தண்டர் எடுத்துப்போம், வீகாலாண்ட் எடுத்துக்குவோம், மகாராஜா இதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய தீம் பார்க் எடுத்துப்போம் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு தீம் பார்க்குக்கும் உள்ள போறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி டோக்கன் ஒன்று வேணும் இல்லைங்களா? என்ட்ரி பாஸ் ஒன்று வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேமை விளையாடுறதுக்கான என்ட்ரி பாஸ் தான் இந்த கேமிங் NFT அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு வகையான என்ட்ரி பாஸ் இருக்கட்டும். அப்ப இந்த பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமா அந்த என்ட்ரி பாஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இப்போ நிறைய ப்ரொஃபைல் நம்ம பார்த்துருப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணி அதை பெரிய லெவல்ல பூஸ்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ற மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேம் விளையாடி அந்த கேமிங் மூலமா ஒரு NFT அச்சீவ் பண்ணி அந்த NFTயை வந்து ஒரு பிசினஸ்குள்ள போறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க சார். நாளைக்கு வந்து நம்மளோட மெட்டாவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மெட்டா வி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெட்டா வேலுடைய மெட்டாவர்ஸ் லைவுக்கு வரப்போகுது. அந்த மெட்டாவர்ஸ் லைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இப்ப வெளியே இருந்து ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வர்றதுக்கு என்ட்ரி டூலா வந்து ஒரு டோக்கன் தேவைப்படுது, ஒரு NFT தேவைப்படுதுன்னா ஆரம்ப கட்டத்துல உள்ள இருக்கிற நாம ஏதோ ஒரு வகையில இப்ப நம்ம வந்து கிறிஸ்டல் கேமி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் விளையாடுறோம், நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. டெலிகிராம்ல வந்து கிறிஸ்டல் கேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க சார். அதாவது நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? டிக்கிலோனா அப்படின்ற மாதிரி கிறிஸ்டல் கேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்குது. மேபி அந்த கேமுக்கு கூட நம்ம மெட்டாவர்ஸோடைய என்ட்ரிக்கு உண்டான கேமிங் NFT டோக்கன் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரியாதுங்க சார். ஆனா லேடோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதை லைவுக்கு கொண்டு வரும்போது தான் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா லேடோடைய ப்ராஜெக்டை காப்பி அடிக்கிறதுக்கு ஊர் உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். ஒன்னும் இல்லைங்க சார், மெட்டாவேல் அப்படின்ற பேர்லயே நம்மளுடைய இந்தியாக்குள்ள கூர்கான் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு இல்ல இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டாவேல் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் அடிச்சீங்கன்னா அதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கேமிங் NFTல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எத்தனை கேம்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா? ஆக்சி இன்ஃபினிட்டி, டீசென்ட்ரலாண்டு, சாண்ட்பாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பெஸ்ட் நல்ல நல்ல காமிக்கா இருக்கிற மாதிரி, அதாவது ஏன்னா இந்த காமிக் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல வர மாதிரி இருக்கும். டெப்தா போனா ரொம்ப கன்ஃபியூஸ் எடுக்கும். ஓகே, என்ஹான்ஸ்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அலோட் பிளேயர்ஸ் டு earn and trade valuable assets. நீங்க உள்ள வந்து இந்த கேமிங் NFT மூலமா உள்ள போலாம். மியூசிக் NFT, ஒரு சாங், ஒரு ஆல்பம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன சாங் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு? என்ன சாங்? சாரி, இப்ப நம்மளுக்கு வந்து மியூசிக் NFTs ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப AR ரஹ்மான் வந்து நம்மளோட ஏதோ ஒரு சாங் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆலப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு AR ரஹ்மான் வந்து ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கம்போஸ் பண்ண மியூசிக்கே வந்து பாத்தீங்கன்னா அவரால் NFT கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள் இனி வரை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த ஸ்பாட்டிஃபை மியூசிக், யூடியூப் மியூசிக் இதுல எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல NFT அவர் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. AR ரஹ்மான் வந்து அந்த ஆலப்போறான் தமிழன் அப்படின்ற சாங் NFT கன்வெர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை ஃபியூச்சர்ல வரக்கூடிய நம்ம எல்லாமே அந்த சாங்கை நம்ம பிளே பண்ணும்போது அந்த சாங் நம்ம பிளே பண்றதுக்கு நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம் இல்லைங்களா? அதாவது நம்ம நினைப்போம் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஃப்ரீ எல்லாம் கிடையாதுங்க சார். நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு சோசியல் மீடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1.5 GB per day 2 GB per day டேட்டா இருக்கு இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. அப்ப என்னன்னா அது மூலமா ஒரு ராயல்டி ஜென்ரேட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வீடியோ ஆர் மீடியா NFT, வீடியோஸ், மூவிஸ், கிளிப்ஸ் ஆர் டிஜிட்டல் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு NFT கன்வெர்ட் பண்ண முடியும். இப்ப NBA கேம், அதாவது டாப் அனிமேட்டட், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க சார். யூஸ்டு ஃபார் செல்லிங் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், லிமிடெட் எடிஷன் ஆர் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருக்கு. இதை நான் இன்னொரு செஷன்ல இன்னும் டெப்தா நம்ம பிளான் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். யூட்டிலிட்டி NFTs that provide access for special benefits. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துக்குள்ள போய் என்ட்ரி ஆகணும்னா இந்த என்ட்ரி பாஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டி NFT லைவ்ல இருக்குது. டிக்கெட் NFT, ஈவன் டிக்கெட் ஆஸ் NFTs. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து மெட்டாவர்ஸ்ல வந்து AR ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட் நடக்குது, இல்ல அனிருத்தோட மியூசிக் கான்சர்ட் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாமே VR கிளாஸை மாட்டிக்கிட்டு அவங்க இடத்துல உட்காந்துட்டு அந்த மெட்டாவர்ஸுக்குள்ள போயிட்டு லைவ்ல அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த டிக்கெட் NFT அப்படின்ற ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கணும். அந்த டிக்கெட் NFT வந்து ஏதாவது ஒரு கேம் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பான்சர் மூலமாவோ ஃபியூச்சர்ல கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் NFT, ஓனர்ஷிப் ஆஃப் வர்ச்சுவல் ஆர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நேட்டிவ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை. இப்ப நான் நினைச்சேன்னா பெருந்துறை பஸ் ஸ்டாண்டை வாங்க முடியுமான்னு கேட்டா புடனையில ஒரே தட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அது கவர்மெண்டோடைய சொத்து. நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி இப்ப வடிவேல் வந்து படிக்க சொல்லுவாங்களா, இது படி, இது உங்கள் சொத்து, நீ படி, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி கவர்மெண்டோட சொத்தை நம்ம வாங்க முடியாது. ஆனா நம்ம மெட்டா வி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பிளேஸ் வரும்போது, ரியல் எஸ்டேட் வரும்போது
அதை நீங்க வாங்கணும்னா ரியல் எஸ்டேட் வாங்கும்போது என்எஃப்டியா தான் நீங்க வாங்குவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இல்லைங்களா, இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணும் அப்படின்னா மெட்டாவர்ஸுக்குள்ள ஒரு இடத்துல கூடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடி இருக்கக்கூடிய இடமுமே வந்து ஒரு என்எஃப்டியா தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து டீசென்ட்ரலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாவர்ஸும் மனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாவர்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் என்எஃப்டியோடைய ரீச் இந்த அளவுக்கு வரும்னு அந்த டைம்ல தெரியாது. பட் இப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ரியல் எஸ்டேட் என்எஃப்டி மூலம் என்எஃப்டி ஃபார்மேட்ல ஒரு ரியல் எஸ்டேட் எப்படி வாங்குறது, எப்படி அதை வந்து ஓன் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே கம்மிங் டேஸ்ல அடுத்த செஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆர் சர்டிபிகேட் என்எஃப்டி டிஜிட்டல் ஐடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து ஒரு கேஎஸ் ஒரு பிஎஸ்டி காலேஜுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்டா போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பிசிக்கலான ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த ஐடென்டி கார்டை யாரு நினைச்சாலும் போட்டோ எடுத்து என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல நம்ம பார்த்திருப்போம் கரெக்டுங்களா, அந்த இடத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி கமலஹாசன் அவர்கள் வந்து போயிட்டு எக்ஸாம் எழுதிடுவார். மார்க்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டு எழுதிட்டு வருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் அதாவது ஃபேக்கான சர்டிபிகேட், ஃபேக்கான ஐடி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ண முடியும். ஆனா இந்த ஐடென்டிட்டி ஆர் சர்டிபிகேட் என்எஃப்டி அப்படின்றது ஒன்று லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த என்எஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல வந்து நம்ம வெங்கடேஷ் எம்சி பண்ணார், அவரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்ப வெங்கடேஷ் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா இதே என்எஃப்டி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா வெங்கடேஷ் ப்ரோ அவர் ஒருத்தரால மட்டும்தான் அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட என்எஃப்டில இருக்குங்க சார். இது வந்து ரெப்ரசன்ஸ் வெரிஃபைடு கிரெடென்ஷியல் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் அந்த ரியல் எஸ்டேட் என்எஃப்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வர்ச்சுவல் லேண்டு, டோக்கனைஸ்டு ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் என்எஃப்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. ஒரு கான்சர்ட்டுக்கு போறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் டிக்கெட்டுக்கு போறது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு உண்டான என்எஃப்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் டிகிரி சர்டிபிகேட் அப்படின்றது காலேஜோட டிகிரி சர்டிபிகேட்ஸ், அச்சீவ்மெண்ட் பேட்சஸ், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் என்எஃப்டியோட ஒட்டுமொத்த டேட்டா. கிளியருங்களா? இந்த விஷயத்துல எனக்கு லைட்டா ஒரு 10%, 20-30% எனக்கு புரிதல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல நம்பர் 2 டைப் பண்ணுங்க சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேருக்கு மேல நம்பர் 2 சாட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஹாப்பி ஃபார் யூ. கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்க செஷன் மக்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு செஷனா இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளோட அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் சார் இப்ப என்எஃப்டின்னு சொல்றீங்களே, இது யாரெல்லாம் சார் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாடிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த என்எஃப்டியை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல. இது ஆக்சுவலா சாட் ஜிபிடியோட இமேஜ் தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க கொடுத்ததே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் தான். அப்ப டாப்ஸ் இந்தியன் செலிபிரிட்டிஸ் ஹூ லான்ச்டு என்எஃப்டிஸ். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும், இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜா, எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்ன மீறி எவனும் கிடையாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு மனசுல என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சதுன்னா தயவு செஞ்சு அதை அதோட கசக்கி போட்டுருங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பொண்ணை பார்த்தா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும், அந்த பட்டாம்பூச்சி அப்பவே கசக்கி போட்டுட்டா நீ உருப்பட்டுருவேன்ற மாதிரி இந்த ஆட்டிடியூட் என்னைக்கு நம்ம தலைக்கு ஏறுதோ அந்த டைம்லயே நம்ம வந்து காணாம போயிடுவோம். ஏன் வந்து இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டேட்டா வந்து நான் எடுத்த டேட்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பில்டப் கொடுத்துட்டு போயிடலாம். அது நமக்கு தேவை கிடையாதுங்க சார். நமக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா இன்னொருத்தரை கத்து கொடுக்குறாங்கன்னா ஒரு வகையில அவங்களும் நம்மளுக்கு குரு தான். அந்த விதத்துல இந்த இமேஜ் எடுத்து கொடுத்த நபருக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறாங்க. அமிதாப் பச்சன் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா பியாண்ட் லைஃப் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவருடைய என்எஃப்டியை லான்ச் பண்ணிருக்காரு. சல்மான் கான் இவரும் தெரியும். ஒண்ணு இல்லைங்க சார், இந்த இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரீன் வச்சிருக்கேன் இல்லைங்களா, ஃபுல்லா ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்பவே எல்லாரும் ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துட்டு இப்பவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு யார் யார் எடுக்கணும்னு நினைக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அங்க கீழே வந்து அவங்களோட ஆக்டருக்கு கீழே வந்து அந்த பியாண்ட் லைஃப் .club, பாலி காயின், சன்னி லியோன் என்எஃப்டி, சன்னி லியோன் இந்த அம்மா வந்து என்எஃப்டி எல்லாம் லான்ச் பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்பதான் தெரியுதுங்க சார். அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன், கார்டியன் லிங்க், இந்த மாதிரி நிறைய என்எஃப்டியோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நிறைய என்எஃப்டியோட பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் என்எஃப்டி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சரி இவங்களா விடுங்க, இவங்களாம் நார்த் இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம். அமிதாப் பச்சன், சல்மான் கான், சன்னி லியோன், யுவராஜ் சிங் ஃபேமஸ் கிரிக்கெட்டர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான என்எஃப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லான்ச்டு ஸ்போர்ட்ஸ் தீம்டு
NFT செலிப்ரேட்டிங் லெஜஸ்டரி ஜேர்னி அண்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு NFT பிளாட்ஃபார்ம்ல வந்து யுவராஜ் சிங் அபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர். ரெட்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மியூசிஷியன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அரிஜித் சிங். இந்த அரிஜித் சிங் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சிங்கர் தான். ஓகே, அடுத்து வந்து ராணா டக்பாத்தி, அதாவது நம்ம பாகுபலியோட பல்வால் தேவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரு தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா 2022 கலெக்ஷன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா NFTs லான்ச் பண்ணி ஓன் பண்ணியிருக்காரு. மனிஷ் மல்ஹோத்ரா, இவர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேஷன் டிசைனர், இவரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியூர்லாம் விடுங்க சார், நம்ம உள்ளூர் ஆட்டக்கார, இவங்களாம் வெளியூர் ஆட்டக்காரங்களா? அப்போ உள்ளூர் ஆட்டக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட AR ரஹ்மான், மியூசிக் கம்போசர். இவர் வந்து கட்ரார் அப்படின்ற பேர்ல KATRAAR அப்படின்ற பேர்ல ஒரு மெட்டாவர்ஸை ஓன் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா Web3 அண்ட் டிஜிட்டல் இனோவேஷன் எக்ஸ்ப்ளோரிங் NFT மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரியேட்டர் எக்கானமி. அதாவது அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து NFT-யா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மெட்டாவர்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து நம்மளோட நேரு ஸ்டேடியமோ இல்ல வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க போயிட்டு லைவா போயிட்டு AR ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட் அட்டென்ட் பண்றதையும் தாண்டி இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே அவங்கவுங்க வீட்லயே உட்காந்துட்டு AR ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட்டை நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் ஐகான்ஸ் இன் Web3 அண்ட் மெட்டாவர்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கமலஹாசன், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன்சி அப்படின்றது எப்படி ஒரு மார்க்கெட் பிளேஸோ அதே மாதிரி குவான்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. இவர் நடிச்ச விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2022லயோ 23லயோ ஏதோ ஒரு படத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தோடைய டோட்டல் கலெக்ஷனும் NFT கலெக்ஷனா கமலஹாசன் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாமே NFT அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். கிளியருங்களா? சோ இது வரைக்கும் எனக்கு NFT பத்தி ஒரு அவுட்லைன் கிடைச்சிச்சு, நம்ம நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்றவங்க ஓகே அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 100+ பீப்புள் அந்த கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேரடியா ஒரு NFTயோட மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள லைவ்ல நம்ம போக போறோம். அதுக்கு எல்லாமே ரெடியா இருங்க. டைரக்டா நான் என்னோட ஸ்கிரீனை நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா லைவ்ல இருக்கக்கூடியவங்க? ஓகே சார். ஆக்சுவலா ஓபன்சியோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள நான் போனேன் சார். அன்னைக்கு என்னால போக முடியல, அதோட அக்சஸ் நம்ம கிடைக்கல. இது வந்து ஸ்டார்டிங்ல நான் இருந்த மெட்டாஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது மெட்டாவிலோடைய வெர்ஷன் 1 பிளாட்ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த மேட்டர் இருக்குது, நான் அடுத்து உங்களுக்கு நான் விஷயத்துக்கு வரேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கவர்ல வந்து நம்ம எப்பவுமே போயிட்டு இந்த TNDES WDEX VBoost தானே போயிருக்கோம். இது என்ன சார் OpenSea.io அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, OpenSea அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி NFT மார்க்கெட் பிளேஸ். இந்த இடத்துல என்ன NFT வேணாலும் நீங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வித்துக்க முடியும். ரைட்டுங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வேலட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் சார். 1 செகண்ட். ஐயே, அறிவில்ல. ஓகே, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் ஐயா, கிளியர். ஒரு கால் வந்துருச்சு, அன்வான்டட் கால். ஓகே, கிளியர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த போர்டு ஏபின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து விஜய் சார் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ள போனோம்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆனாலும் இருக்கும். இங்க வந்து போர்டு ஏபி யாஸ்ட் கிளப்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குங்க சார். இது என்னடா எலும்பு கூட எல்லாம் இருக்குது, ஒருவேளை பாத்தீங்கன்னா பேய் படமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த கலெக்ஷனோட பேர் வந்து போர்டு ஏபின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இமேஜ்ல நான் காட்டினேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து ரீஷேர் பண்றேன் உங்களுக்கு. இதுல காட்டணும் இல்லைங்களா? இதுல வந்து போர்டு ஏபின்னு சொல்லிட்டு கலெக்டிபிள் NFTs சொல்லிட்டு இதுல இருக்குங்களா, 2வது NFTs கலெக்டிபிள் NFT. இதுல வந்து போர்டு ஏபி யாஸ்ட் கிளப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. இந்த குரங்கோட பொம்மை இருக்கு இல்லைங்களா,
இதையும் பார்த்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே ஓபன் சியோட மார்க்கெட் பிளேஸுக்கு நம்ம போலாம். இந்த போர்டு ஏபிஇ யாஸ்ட் கிளப்புக்குள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட குரங்கு பொம்மைகள் இருக்கும் பாருங்க. வாய திறந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொம்மை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதே ஒரு கலெக்ஷன்ஸாவே வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஓனர் இருக்காங்க. நம்ம யாரை எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இருங்க, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு என்எஃப்டியை நானே தேடி எடுக்கிறேன். ஓகே, தலையில கொம்பு முளைச்ச மாதிரி கிரீட வச்ச மாதிரி ஒரு இது இருக்கு இல்லைங்களா. ஓகே, இதை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் உள்ள போறேன். இதோடைய ஆர்டர் நம்பர் வந்து 2311 இருக்குது. இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கீழே பாருங்க, பை 4 9.97 ETH போட்டு பை நவுன்னு இருக்குது பாத்தீங்களா. அதுக்கு மேல எவ்வளவு இருக்குது, 17.3, அதாவது $17,000 சார். $1 $2 கிடையாது, கிட்டத்தட்ட $17,000. $17,000 17 லட்சம். 17 லட்சம் கொடுத்தெல்லாம் இந்த பொம்மை யாராவது வாங்குறாளான்னு கேட்டீங்கன்னா, வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்குங்க சார். இதுதான் வந்து கலெக்டிபிள் என்எஃப்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி 40 கோடி வரைக்கும் இந்த ஏபிஇ வந்து பாத்தீங்கன்னா ஏலம் போயிருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பாப் சிங்கர் ஜஸ்டின் பைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சிங்கர் தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரோட பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜஸ்டின் பைபரும் வந்து பாத்தீங்கன்னா 2021 22 அந்த டைம்ல வந்து இந்த போர்டு ஏபிஇல வந்து ஒரு 3 வகையான என்எஃப்டிஸ் வாங்கினாரு. அவர் வாங்கி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சோனையும் அதோட ரேட் வந்து 30 கோடி ரூபாய் வரைக்கும் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க சார். கிட்டத்தட்ட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கக்கூடிய என்எஃப்டிஸ். அப்ப இந்த என்எஃப்டிஸை பத்தி இன்னொரு செஷன் நம்ம போய்க்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம என்னங்க சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து மெட்டாஃபோர்ஸ் அப்படின்ற வேர்ல தான் நம்மளோட வெர்ஷன் 1 இருந்துச்சு. அந்த வேலட் இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட் சைட்ல என்னுடைய மெனு அந்த ரெட் கலர் கிரீன் கலர்ல இருக்கு இல்லைங்களா, நான் வந்து மெட்டாஃபோர்ஸ் டிஎம் அப்படின்ற பேர்ல வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய யூஎஸ்டிடி எவ்வளவு இருக்குது, என்எஃப்டி டோக்கன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இதுதான் ஹைலைட். மெட்டாஃபோர்ஸ் ராயல்டி என்எஃப்டி. இந்த நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லேடோ அப்படின்ற ஒரு நபர் உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல யார் யாரெல்லாம் லெவல் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் எஸ்எஃப்சி அப்படின்ற ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைச்சு, அந்த எனர்ஜி டோக்கன் மூலமா இந்த ஜஸ்ட் என்எஃப்டின்றது எனக்கு கிடைச்சது. எனக்கு வெறும் ஜஸ்ட் என்எஃப்டி தான் கிடைச்சது. ஏன்னா நான் வந்து வெறும் 11 லெவல் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆனா 12 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய டீம் மாஸ்டரோடைய கேப்டன் மிஸ்டர் தமிழரசன் சார் கிட்ட மொத்தம் 2 வகையான என்எஃப்டிஸ் இருக்குது. ஆக்டிவேட்டர் என்எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 1 என்எஃப்டி அவர்கிட்ட ஒரு 2 என்எஃப்டியும், லெவல் 2 என்எஃப்டி அதாவது பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் என்எஃப்டி ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு குறையாம மார்க்கெட் பிளேஸ்ல நம்மளால சேல் பண்ண முடியும். அப்ப தமிழரசன் சார் 12 லெவல் முடிச்சதன் காரணமாக அவர் கையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான என்எஃப்டி அவர் கையில இருக்குது. இது வரைக்கும் மொத்தம் 16 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாசம் 2023 வருஷம் தமிழ் சார் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து அந்த ஆபீஸை வந்து கிரியேட் பண்றாரு, பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் புண்ணியத்துல என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ, ஒரு நல்ல மனுஷங்களுக்கு கடவுள் என்னைக்குமே கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆபீஸை ஓபன் பண்ண அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 17-18,000 ரூபாய் ராயல்டி பேமெண்ட் மட்டும் வரும். செம்ம ஹாப்பி தமிழ் சார். அப்போ ஒரு விஷயத்துக்கு சொல்ல, ஐயோ ராயல்டி பேமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐயா, சீரியஸா சொல்றேன் சார். அன்னைக்கு வந்து ஒரு 50 ரூபாய் சந்திரா மேடம் சொல்லிருக்காங்க, ஒரு $5 ஐடி போட்டு ஒரு 500 ரூபாய் காசு வந்துச்சுன்னா போயிட்டு ஒரு தக்காளி சாதம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம லேடோ வந்து கிட்டத்தட்ட 16 மாசம் கிட்டத்தட்ட ஒரு ராயல்டி பேமெண்ட் கொடுத்து அது மூலமா நம்மளுக்கான ஆபீஸ் ரெண்டையோ இல்ல நம்மளோட இஎம்ஐயோ கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அந்த டைம் உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே எங்க சார் நீங்க கனெக்ட் பண்ண வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதாங்க சார் மேட்ருக்கே வரும். அதாவது வி பூஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குது, பாஸ்போர்ட் என்எஃப்டி அப்படின்ற ஒரு டிஜிட்டல் அசெட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லைங்களா? கிடைக்குது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் என்எஃப்டி கிடைக்குது. ஆனா அந்த பாஸ்போர்ட் என்எஃப்டியோட பெரிய லெவல் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நம்மளுக்கு ஜெனரேட் ஆகக்கூடிய பிஜிபி அப்படின்னு சொல்ற எனர்ஜி டோக்கன். ரைட்டுங்களா? இப்ப நான் டைரக்டா இதை நான் இந்த வெப்சைட் ஓபன்சியோட வெப்சைட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு நேரா வெளியே வந்துடுறேன். இதுல என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி டோக்கன் நம்ம கிட்ட இருக்குது. ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ஒரு 635 எஸ்எஃப்சி. அப்ப 635ன்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 லெவலுக்கான எஸ்எஃப்சி டோக்கன். அப்ப என்கிட்ட வந்து வெறும் 7 லெவல் தான் நான் முடிச்சிருந்தேன். எப்போ எஸ்எஃப்சி டோக்கன் கொடுக்கும்போது அந்த டைம்ல ஒரு எஸ்எஃப்சி டோக்கன் ஈக்குவல் டு ஒரு எனர்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட்ல 6 மாசத்தோட டிரான்சாக்ஷன் தான் காட்டும். இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய கதை. ரைட்டுங்களா? ஆனா polygonscan.com உள்ள போனாங்கன்னா அதுக்கான எஸ்எஃப்சி டோக்கன் உள்ள அவைலபிள் இருக்கும். 635 எஸ்எஃப்சி டோக்கன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது 2022 டிசம்பருக்கு முன்னாடி ஐடி போட்டவங்க எல்லாருக்குமே $1 ஒரு எஸ்எஃப்சி ஈக்குவல் டு ஒரு எனர்ஜின்னு கிடைச்சது. ஜனவரி 1 2023 இருந்து
வந்து அந்த இயர் எண்ட் வரைக்கும் ஐடி போட்டவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா SFC2 அப்படின்ற ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைச்சது. அது முடிச்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஐடி போட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைச்சது. இந்த டிஆரோட எனர்ஜி டோக்கன் இந்த மாதிரி இதர விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டைரக்டா வந்து என்னோட இந்த டெலிகிராம் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா லைவ்லயே இருக்கும். டிஎன்எஸ் உடைய டெலிகிராம் சேனல்ல நம்மளோட லாடோ அட் நோகோட் நிக்கோ வந்து பாத்தீங்கன்னா டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுல வந்து அபிஷியலா கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா ஜூன் 29 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டாவேலோடைய 4th இயர் ஆனிவர்சரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா இது. ஜஸ்ட் a second. ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். ஜூன் 29ஆம் தேதி நம்மளோட டாக்டிக்ஸ் அண்ட் டிஎன்எஸ் உடைய அபிஷியல் சேனல்ல லாடோ வந்து வீடியோ வெளியிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் ஃபார் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த ரோடு மேப் ஃபோக்கஸே இந்த இடத்துல கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபுல்லி டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ஃபேண்டசி டிரைவிங் கேமிங் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு நம்மளோட டிஏஓ கவர்னன்ஸ் இருக்கட்டும், கிளாசிக் ஆர் டாக்டைல் இப்போ வந்து டிஎன்எஸ்னு கொடுத்திருக்காங்க. யுனைட் வர்ஸ், ராயல் ட்ரிக்ஸ், நியூ வெர்ஷன் ஆஃப் ராயல்டி. இப்போ நான் ஒரு வேலட்ல நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ராயல்டி என்எஃப்டி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த ராயல்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு எலிஜிபிள் ஆவாங்க. பட் இது வந்து என்ன டேட்ல எப்போ வரும்ன்றது வந்து எக்ஸாக்டா அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் வந்து லாடோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னா எவ்வளவு டைம் எடுத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுல பக்காவான ஒரு எக்ஸ்பர்ட். ஒரு 4 வருஷம் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் பார்த்திருக்கிறேன். அந்த லாடோட ப்ராஜெக்ட்ல லாஸ்ட் 2020ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய நம்ம ஷாஜகான் சார், சபி சார் எல்லாருமே பார்த்திருக்காங்க. நம்மளுடைய ஓன் டெக்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் கீழே போயிட்டு கீழே ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க. a dedicated exchange program will also be introduced. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வரப்போகுது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கோசிஸ்டமோட அசெட்ஸ் இன்க்ளூடிங் யுனைட்வர்ஸோட டோக்கன்ஸ், அந்த என்டிசின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் நிறைய பேர் நம்ம கிளைம் பண்ணோம். என்டிசி டோக்கன் ஆகட்டும், SFC டோக்கன், TR token and other supported tokens providing a clear migration path into the renewed ecosystem. அதாவது என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய SFC, TR, யுனைட்வர்ஸ் உடைய NTC டோக்கன்ஸ், SFC2 டோக்கன்ஸ் இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எக்கோசிஸ்டம்ல பயன்படுத்துற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இது வந்து புதிய நபர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். ஆனா பழைய நபர்களுக்கு வந்து இது செம்ம ஜாக்பாட். ஏன்னா இதை பத்தி அடிக்கடி நிறைய விஷயங்கள் பேசும்போது எங்கிட்ட தங்கராஜ் சார் கேட்பாரு, நீலமலமா கேட்பாங்க, சித்ரஞ்சன் கேட்பாரு, தமிழ் சார் வந்து அப்பப்ப கேட்பாரு. இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ், பழைய லீடர்ஸ் எல்லாமே நான் கிட்ட கேட்பாங்க, ஐயா அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்களா, என்னதான் சொல்றாங்க. நீலமலம் எல்லாம் கேட்பாங்க, தம்பி அந்த யுனைட்வர்ஸ்ல ஒரு 6 டயர் போட்டிருந்தம்பா, என்ன தம்பி ஆச்சு, வருமா வராதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம லாடோ கிட்ட இருந்து அபிஷியலா ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்ப கம்மிங் டு தி பாயிண்ட், நம்மளுக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அததான் இனி அடுத்தது நான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். சார் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சாட் பாக்ஸ்ல ஒரு கிளியர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே, நிறைய பேர் கிளியர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் டைரக்டா வந்து என்னுடைய இன்னொரு ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனல் கிளாரிட்டி மட்டும் கொடுத்துறேன். ஓகே, சைஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களா? யா கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே, இது வந்து நம்ம விபூஸ்டோடைய அபிஷியல் வெப்சைட். இதை நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனலிட்டிக்ஸ்ல இந்த இடத்துல இருக்கும் பை டோக்கன். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் இன் பிஜிபி, அதாவது பிஜிபின்றது வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிஜிபி சம்திங் உள்ள அவைலபிள் இருக்குது. இந்த பிஜிபி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எதுக்கு சார் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நம்ம எல்லாம் இந்த கம்யூனிட்டிகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஜிபி டோக்கன் அப்படின்றது ஒண்ணு கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். பட் இதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விபூஸ்டோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கொடுக்கும்போது இந்த பிஜிபி டோக்கன் வந்து மெட்டாவர்ஸுக்குள்ளான ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு என்ட்ரி டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விபூஸ்டோடைய பிடிஎஃப்லயே ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு யார் யார் கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஜிபி அப்படின்ற ஒரு டோக்கன் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குதோ அவங்க எல்லாம் வைக்கிறதா ரேட்டு. அப்போ அந்த பிஜிபி டோக்கன் எதுக்குள்ள இருக்குது, நம்மளோட பாஸ்போர்ட் என்எஃப்டிக்குள்ளதான் இருக்குது. மேபி இன்னொரு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு மெட்டாவர்ஸுக்குள்ள ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஷாஜகான் சார் என்ன சொன்னது என்ன அப்படின்னா,
நல்ல ஒரு ஹெவி லெவல்ல டீம் பர்ஃபார்ம் பண்ணி வச்சு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பிஜிபி நீங்க வந்து உங்களோட ஐடிக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா 100% மினிமம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு 5 கோடிக்கோ 10 கோடிக்கோ நீங்க மார்க்கெட்ல ரேட்டை பிட் பண்ணாலும் சரி, ஏலம் வச்சாலும் சரி, மினிமம் 10 கோடி 15 கோடி கொடுத்து வாங்குறதுக்கும் அதுக்கான ஆட்கள் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க சார். நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஒரு கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, லெவல் அச்சீவ் பண்ண சொல்றாங்க, அது பண்ண சொல்றாங்க, இது பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் சத்தியமா ஒரு மேட்டரே கிடையாது. பண்றதும் பண்ணாதும் நம்மளோட விருப்பம். பட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அந்த பிஜிபி அப்படின்ற ஒரு எனர்ஜி டோக்கன் ஜென்ரேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாடோ அப்படின்ற ஒருத்தர் ஒரு விஷயம் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல பேக்கெண்ட்ல ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லாம பண்ணதே கிடையாது. அப்போ மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இமீடியட்டா உங்களோட பிஜிபி டோக்கனை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஜென்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. இதுல 2 கொஸ்டின் மட்டும் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த 2 விஷயத்த மட்டும் நான் அவுட்லைனா சொல்லிட்டு நான் என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் சார். அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 30 டேஸ் முடிஞ்சிருச்சு சார். இதுக்கப்புறம் வந்து பிஜிபி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்ல வந்து ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா அந்த மாசம் அந்த 10%ன்றது வந்து நம்ம கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து பண்ணியே ஆகணுமா? சார் பண்றதும் பண்ணாததும் உங்களோட வேலை. அதாவது நம்மளோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல நம்மளோட சிவகார்த்திகேயனும் சூரியும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க வந்து திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. நாங்க ஆடல் பாடல் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து லெவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்க, பண்ணாம போங்க. மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, பண்ணாம போங்க. பிஜிபி டோக்கனை வந்து அதிகப்படியா அக்யூமுலேட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா அதாவது ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு ரெகுலரா அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் மெட்டாவர்ஸ் கொண்டு வரும்போது அதோட யூட்டிலிட்டிக்கு எல்லாருமே பிஜிபி டோக்கனை தேடி தான் வருவாங்க. அந்த பிஜிபி டோக்கனை அதிகப்படியா அப்போதைக்கு வச்சிருக்கிற நபர்கள் தான் மிகப்பெரிய அசட் ஹோல்டர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாடோ வந்து இந்த வி பூஸ்ட் ப்ராஜெக்ட லான்ச் பண்ணும் போதே அபிஷியலா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதோட புரிதலை எடுத்துக்கிட்டு அதிகப்படியான பிஜிபி டோக்கன்ஸ் அக்யூமுலேட் பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ரைட்டுங்களா? கிளியர். அப்ப இந்த ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஜிபி பத்தி இன்னும் நிறைய டெப்தான நிறைய விஷயங்கள் வந்து போக நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம், இங்க ஏன் சார் வந்து விஜிஎஃப் அப்படின்றது ஒண்ணு பண்றாங்க? நீங்க நேரா செஸ் வச்சு நம்ம வந்து இன்கம் எடுக்கலாமே சார். ஆக்சுவலா நம்மளோட இந்தியா மட்டும் இல்ல, நம்ம வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய மார்க்கெட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யாருகிட்ட இருந்தும் கிரிப்டோ அப்படின்ற பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கக்கூடாது. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவா நீங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியாது. அப்ப அந்த விஜிஎஃப்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது விஸ்டரி கேம் ஃபியட் அப்படின்றது இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயர் என்எஃப்டின்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் கிரியேட் டயர் போறேன். இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டயரை நான் கொடுத்து ஆல்ரெடி 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது விஜிஎஃப் டோக்கன் இருக்குது, பாலிகன் கரன்சி இருக்குது, செஸ் கரன்சி இருக்குது, விராப்ட் பாலிகன் இருக்கு, டாய் இருக்கு, யூஎஸ்டிடி இருக்கு, யூஎஸ்டிசி, விராப்ட் எதீரியம், பிடிசி. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 கரன்சிஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 கரன்சிஸ்ல நீங்க என்ன கரன்சியை வச்சு உங்களோட லெவல் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா விஜிஎஃப் அப்படின்ற ஒரு இன்சைடு டோக்கனா கன்வெர்ட் ஆகி தான் என்ன ஆகுது, உங்களோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. நம்மளுக்கு வரக்கூடிய வருமானமும் வந்து பாத்தீங்கன்னா விஜிஎஃப் தான் இருக்குது. அந்த விஜிஎஃப் நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா செஸ் கரன்சியாவே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள உள்ள போறதுக்கு கிரிப்டோ கரன்சி ஒரு டூலா யூஸ் பண்ணாலும் உள்ள ஆக்டிவேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா விஜிஎஃப் அப்படின்ற ஒரு டோக்கனை இன்டர்னல் டோக்கனா தான் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் சைட்லயே இன்கேஸ் வந்து யாராவது ஏதோ ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா, சார் யாருகிட்ட இருந்து நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்காக வேண்டி கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்றது கிடையாது. விஜிஎஃப் அப்படின்ற ஒரு டோக்கனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த இடத்துல வந்து விஜிஎஃப் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வேளை செஸ் கரன்சியை கொடுத்து நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஓகே செஸ் இங்க உள்ள இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜிஎஃப் நான் கொடுத்து கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துல எங்கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேட்கும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது நான் ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்து என்னுடைய பாஸ்வேர்டோ இல்ல பிங்கர் பிரிண்டோ வச்சு நான் அப்ரூவல் கொடுத்தனா மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகும். அப்ப சொல்ல போனா என்னுடைய முழு மனசுல ஒரு சுயநினைவோட நானே தான் என்ன பண்றேன், இந்த என்எஃப்டிக்கான பிளாட்ஃபார்ம் விபூஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து என்னுடைய கிரிப்டோவை வச்சு விஜிஎஃப் கன்வெர்ட் பண்ணி லெவல் ஆக்டிவேஷன் பண்றதோ, அந்த விஜிஎஃப் மூலமா வருமானம் எடுக்கிறதோ என்னுடைய சுய சிந்தனையில தான் நான் எடுக்கிறேனே தவிர யாருகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நான் கொண்டு போய் கொடுத்தோம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை நேரடியா கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்டெப்தா பார்க்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா பண்ண போறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு என்டையர் சிஸ்டமா தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விபூஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:20 ஆயாச்சு. அப்ப இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இங்க என்எஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். என்எஃப்டின்றது ஒண்ணு பாத்திருந்தோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம என்எஃப்டி என்னென்ன வகையான என்எஃப்டிஸ் இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு சின்னதாவது ஒரு புரிதல் வந்து நான் ஏற்படுத்தியிருப்பேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட என்னோட செஷனை வைண்ட் அப் பண்றேன். சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட்ல நிறைய எம்எல்எம் பிசினஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஏன் நாங்களோ வந்து தமிழ் சாரோ வந்து பாத்தீங்கன்னா ஷாஜான் சபீர் சாரோ இங்க இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸோ இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஏன் இந்த மெட்டாவேல் இந்த விஸ்டரியை மட்டும் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த கம்பெனிக்காரனுக்கும் நம்ம கொண்டு போய் காசு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரணுமா, நீங்க வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் கழிச்சுலாம் நிறைய பேர் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். 7-8 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு உங்களோட பெனிஃபிட் எடுக்கணும்னா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றான். மினிமம் உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு $50 $100 இருந்தா தான் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கிரிட்டீரியாஸ் எல்லாமே இருக்குங்க சார் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பிசினஸ்ல. ஆனா அதை எல்லாமே தாண்டி நீ எந்த கான்செப்ட், நீ எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, நீ எந்த கம்பெனிக்கு நீ பேமெண்ட் மெட்டாவேலுக்கோ விஸ்டரிக்கோ விபூஸ்டுக்கோ எந்த லீடருக்கோ நீ பேமெண்ட் கொடுக்காத. ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நான் உருவாக்கி வச்சுட்டேன், உனக்கு விருப்பப்பட்டா நீ ஆக்டிவேட் பண்ணலாம், இல்ல விட்டுரு, உன யாரும் நம்ம கம்பல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆணித்தனமா லாடோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கா நின்னுட்டாரு. ரெண்டாவது, உங்களுக்கான பேமெண்ட் வரணுமா இன்ஸ்டன்டா அப்பவே உங்களோட வேலெட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ற வேலையே கிடையாதுங்க சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சதுனால, அந்த லாடோன்ற நபரை மீட் பண்ணதுனால, டாக்டர் டிமிட்ரி செபோவை மீட் பண்ணதுனால, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணதுனாலதான் ஒரு 2010, 14, 2020 அந்த டைம்ல வந்து வெறும் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த இதே ஒரு பூபதி தான் ஒரு ப்ராடக்ட் கான்செப்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல பெரிய லெவல்ல ஷைன் அப் ஆக முடியாத, பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாத இதே ஒரு பூபதி தான் இன்னைக்கு இந்த நெக்ஸஸ் டீம்ல கனெக்ட் ஆயிட்டு இந்த விஸ்டரி அண்ட் வி பூஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாவும் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாவும், அதாவது நம்ம சொல்லுவோம் இங்க இருந்து அண்ணாந்து பார்த்தா சூரியன் வந்து கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு மேல இருக்க மேக கூட்டத்தையும் தாண்டி உலகத்தோட மிகப்பெரிய பில்டிங்கான பூர்ஜ் கலிஃபா ஆகட்டும், உலகத்தோடைய பெரிய பெரிய இடங்களான துபாயில இருக்கக்கூடிய அந்த துபாயில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதாகட்டும், அசர்பைசான்ல போய் என்ஜாய் பண்ணதாகட்டும், இன்னைக்கு வந்து ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் சி கிளாஸ் C220 வண்டியை டிரைவ் பண்றதாகட்டும், எல்லா என்டையர் லைஃப் ஸ்டைலும் கம்ப்ளீட்டா உருவாக்கி கொடுத்தது இந்த நெக்ஸஸ் தி ஃபியூச்சர் அண்ட் டீம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான். அப்போ இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கும் இந்த ஒரு லீடர்ஸுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இயக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னதான் ஒரு லீடரா இருந்தாலும் டெக்னிக்கலா எல்லா விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் டீம் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்னை இந்த இடத்துல உச்சத்துல தூக்கி உட்கார வச்சிருக்கக்கூடிய என்னுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய டீம்ல இருந்து என்னுடைய ஃபர்தரா டெப்த் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு தெருக்கோடியில ஒரு ஆளா இருக்கக்கூடிய நம்ம அடுத்த வருஷம் திரும்பி பார்க்கும்போது ஒரு கோடீஸ்வரனா மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு என்னோட செஷனை வைண்ட் அப் பண்றேன். சோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் செஷன் சார். பேக் டு MC வெங்கடேசன் சார். வண்டர்ஃபுல்லான ஒரு செக்ஷனை நம்ம கிரேட் லீடர் நம்ம பூபதி சார் கொடுத்துட்டாரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு உங்க டீம் என்டையர் டீமையும் உள்ள கனெக்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு வேற லெவல் செக்ஷனா இருக்குன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செக்ஷனை நம்ம கொடுத்துட்டாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்த, அதாவது நம்ம மெட்டாவேலை பொறுத்தவரை, விஸ்டரியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்த லேர்ன் பண்றோமோ, சரிங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் NFTயா இருக்கட்டும், BGB டோக்கன்ஸா இருக்கட்டும், மெட்டாவர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லேர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம கிரேட் லீடர் கிரேட் கிரியேட்டர் லேடோ நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எனிவே, அனைவரும் இந்த பிசினஸை பத்தின ஒரு நாலேஜ் எடுத்துக்கோங்க. நாலேஜ் எடுத்துக்கிட்டு இதுல என்டையரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களோட ஃபினான்சியல் ஃப்ரீடத்துல இருந்து வெளியில வரணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு நபர்களுடைய இந்த ஃபேமிலிய ஒரு வேற லெவல் ஒரு செக்ஷன்ல கொண்டு போய் நான் ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய செக்ஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நபர்களும் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 8:20 ஆயிடுச்சு, நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. எனவே செக்ஷனை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு நபர்களும் இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வாய்ஸ் டோக்கா நீங்க இதுல ப்ளே பண்ணுங்க, சரிங்களா. அவங்கவுங்க குரூப்ல நமக்கு மெயினா ஒரு டீம் மாஸ்டர்ஸ் குரூப் இருக்கு, இல்ல அவங்கவுங்க குரூப்ல ஒரு வாய்ஸ் நோட். ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் இதை பத்தின புரிதல், இதை பத்தின நாலேஜ் கிடைக்காம, இதை எடுத்துக்காம நிறைய பேர் வெளியில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனிவே, அடுத்தடுத்த ஜூம் செக்ஷன்ல இன்னைக்கு மேக்சிமம் வந்து 500 ரீச் பண்ணுச்சு, சரிங்களா. ஜூம் வந்து ஒரு 500 பீப்புளை ரீச் பண்ணி உள்ள இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப அடுத்தடுத்த செக்ஷன் வந்து மினிமம் நம்ம ஒரு 1000 பேர்
பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஜூம் அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும் என்டையரா அவங்கவுங்க குரூப்ல காமனா இருக்கக்கூடிய நம்ம டீம் மாஸ்டர்ஸ் குரூப்ல வாய்ஸ் நோட் பதிவிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டும் அடுத்தடுத்து யார் யாரு ஜூம் அட்டெண்ட் பண்ணாம இருக்காங்களோ ஒவ்வொரு நபர்களும் உள்ள கனெக்ட் ஆகணும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட்ல தான் நம்ம வாய்ஸ் நோட் கொடுக்கணும். அந்த வாய்ஸ் நோட்டை என்டையரா இன்னைக்கு ஜூம் அட்டன் பண்ண 500 பீப்புள்ஸும் ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 50 செகண்டோ 30 செகண்ட்ஸோ உங்க வாய்ஸ் நோட்டோ அதில் பதிவிடுங்க. நீங்க பதிவிடன் மூலியமா இனிமே ஜூம் செக்ஷனோட ஸ்ட்ரென்த்து 500க்கு கீழே குறையவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்கணும். தேங்க்யூ லீடர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டீம் மாஸ்டர்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர் கேப்டன் ஷாஜகான் சஃபீஸ் சாருக்கும், டீம் மாஸ்டர் கேப்டன் தமிழசன் சாருக்கும், டைட்டன் வின்னர்ஸ் டீமோட கேப்டன் ஜெகதீஷ் சார் மற்றும் தாமரைக்கன் சாருக்கும் இந்த நேரத்துல இந்த இடத்துல என்னுடைய டீம் என்னுடைய அப்ளைன் விஸ்வநாதன் சாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக இந்த வாண்டவனை வேண்டி விரும்பி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி இந்த தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெங்கடேசன் சார் அண்ட் தேங்க்யூ புலிபூபதியா. ரியலி ஒண்டர்ஃபுல் செஷன். 2 பேருமே அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருந்தாங்க. ரியலி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா லீடருக்கும் தேங்க் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா வெங்கடேசன் சார் சொன்ன மாதிரி இந்த ஜூம் வந்து 1000 பேரா மாத்த போறோம். ஸோ டெய்லி முன்னாடி வந்துடுங்க. டெய்லி இங்க லேர்ன் பண்ணலன்னா ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா 6:45 to 7 மணிக்குள்ள மேக்சிமம் கனெக்ட் ஆயிடுங்க. நாளைக்கெல்லாம் போர்டு மீட்டிங் இருக்கு. போர்டு மெம்பர் ஷாஜகான் சார், சபீர் சார்லாம் இன்னும் நமக்கு இன்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் சொல்ற காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்வீட் எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்துதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்தவங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சார் இந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஸோ நீங்க உணருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இங்க லேர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. உங்களை எல்லாரையும் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்துறதுக்கு நெக்ஸஸ் த ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. ஷாஜகான் சார், சபீர் சார் பிளஸ் நம்ம டீம் மாஸ்டர் கேப்டன் தமிழ் சார் மற்றும் அனைத்து லீடர்களும் குடிபூபதியா, தங்கராஜ் சாரு, நம்ம புஷ்பராஜ் சாரு, நம்ம சந்திரா மேடம், மாலதி மேடம், ஜெகதீஷ் சாரு, யசோதா மேடம், தாமரைக்கண்ணன் சார், ஸ்ரீதலா மேடம் எல்லாரும் கங்கணம் கட்டி காத்துட்டு இருக்காங்க நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்திருக்க 500 பேருக்கு மிகப்பெரிய நன்றி. விஷ் யூ ஆல் சக்சஸ். நாளைக்கு எல்லாரும் ஜூம்ல மீட் பண்ணலாம். இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். இன்னைக்கு வந்திருக்க 500 பேரும் அடுத்த வருஷம் கண்டிப்பா வேற லெவல்ல குரோ ஆவீங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு இதே 500 பேர் ஸ்ட்ரென்த்தோட ஜூம் சந்திக்கலாம். தேங்க்யூ. That's not rather.